ஓம் கம் கணபதியே நமக. ஓம் நம சிவாய். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த நல்ல நாளில் இந்த ஜோதிட சம்மந்தமான விஷயங்களை என்னோடய யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த யூடியூப் சேனலோட மெயின் விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நிறைய மக்கள் இடத்துல வந்து ஜோதிடம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு தவறான விஷயமாக வந்து போய் சேர்ந்துருக்கு. ஒரு சில மக்கள் வந்து ஜோதிடத்தையே தப்பாக பார்க்குறாங்க. ஸோ ஜோதிடங்கிறது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஜோதிடர் வந்து நிறைய விஷயங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, அது நடக்கலை, அப்போ ஜோதிடம் பொய் அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ்லாம் வந்து மக்களுக்கு வருது. ஸோ இந்த யூடியூப் சேனலோட மெயினான இதுனா ஜோதிடம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம். முதல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத, இப்போ நான் வந்து ஒரு விஷயம் உண்மை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை உண்மை அப்படின்னு நம்பிடக்கூடாது. நான் ஒரு விஷயத்தை பொய்ன்னு சொன்னாலும் அதை நீங்கள் பொய் அப்படின்னு நம்பிடக்கூடாது. அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். நம்ம தான் வந்து எந்த ஒரு விஷயங்களையும் நல்லா பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அதை கரெக்டாக சரியாக இது பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். நம்ம தான் டிசிஷன் மேக்கராக இருக்கணும். நம்ம டிசைட் பண்ணணும் அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத. ஸோ ஜோதிடமும் அப்படி தான். எல்லாத்துக்கும் இது பொருந்தும். ஜோதிடத்துக்கும் அதேமாரி தான். இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். வேறு யாரோ சொல்கிறத வச்சு நம்ம மனசில் எடுத்துக்கூடாது. இப்போ ஜோதிடம் உண்மை அப்படின்னு நான் சொன்னாலும் உங்கள் மைண்டில் நான் வந்து உங்களை மேனிப்புலேட் பண்ணுறேன் ஜோதிடம் உண்மை அப்படிங்கிற மாதிரி. இப்போ நாளைக்கு வேறு யாராவது ஜோதிடம் பொய் அப்படின்னாங்கன்னா அவங்களோட வார்த்தை வந்து உங்களை மேனிப்புலேட் பண்ணிடும். ஸோ அதுதான் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ மெயினாக நம்மளோட சேனலில் வந்து ஜோதிட பற்றிய நிறைய விஷயங்களை கொடுக்க போகிறோம். ஸோ இந்த விஷயங்களை வந்து நீங்களே பார்த்துட்டு உங்களுக்கே புரியும் ஜோதிடங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ்ஸு அப்பப்போ என்னென்ன பயிற்சி நடக்குதோ அந்த பயிற்சிக்கு தகுந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாமே நம்ம கொடுக்க தான் போகிறோம். ஸோ இந்த சேனல் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. சரி, இன்றைக்கி நம்ம வந்து ஜோதிடம் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். முதல்ல ஜோதிடம் அப்படிங்கிறது என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஜோதிடத்தை பற்றியும் பேசுவோம். அந்த வீடியோ முடிகிற தருணத்தில் ஒரு சில முக்கியமான கோயில்களை பற்றி விஷயங்களும் தரேன். அந்த முக்கியமான கோயிலுக்கெலாம் யாராருக்கு போகணும்னு விருப்பம் இருக்கோ போய் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக. சரி, ஜோதிடம் அப்படின்னா என்ன? இப்போ ஜோதிடம் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, மனிதரோட வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இருள் சார்ந்த வாழ்க்கை தான். எதனால் இருள் சார்ந்த வாழ்க்கை அப்படின்னா, நம்ம அடுத்த நிமிடம் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாத ஒரு விஷயம். ஸோ இந்த இருட்டான வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு ஒளி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் கடவுளே வந்து இந்த ஜோதிட கலையை வந்து 64 கலையில் ஜோதிட கலை ஒன்று முக்கியமான கலை. ஜோதிடம் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான கலை. எதனால் முக்கியமான கலை அப்படின்னா, ஜோதிடம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ மற்ற கலைகளில் எந்த ஒரு கலைகளாக இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. ஒருத்தவங்க வந்து ஒரு நாட்டிய கலை கற்றுக்கணும், இல்லை ஒரு கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கணும் ஆசைப்படுறவங்க நல்ல நேரம் பார்ப்பாங்க. நல்ல நேரம் பார்த்துட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அந்த நல்ல நேரம் பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு அந்த விஷயங்களுக்கு ஜோதிடம் கண்டிப்பாக தேவைப்படுது. ஒருத்தவங்க ஒரு மருத்துவமனை கட்டுறாங்க, அவங்க வந்து நான் ஹாஸ்பிட்டல் கட்டணும், எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்போ பண்ணலாம், என்னென்னு பாருங்கள், நேரம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு பாருன்றாங்க. அதுக்கும் இந்த ஜோதிடம் உதவி புரியுது. ஸோ இது மாதிரி எல்லா விஷயத்துக்கும், வீடு கட்டுறது எல்லாத்துக்கும் இந்த நாள், நட்சத்திரம், திதி, இதுலேருந்து எல்லா விஷயங்களும் இருக்குதுல்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிரார்த்த திதி கொடுக்கறதுக்கு திதி பார்ப்பாங்க. எல்லாத்துக்கும் வந்து ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து எல்லா துறைக்கும் தேவையான ஒரு விஷயந்தான் அந்த ஜோதிடம். 64 கலையிலையும் வந்து ஜோதிடம் வந்து கிட்டத்தட்ட கண்ணு மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேதமும் அப்படி தான், ஜோதிடமும் அப்படி தான். சரி, இப்போது ஜோதிடத்தில் நான் சொன்னது என்னென்னா ஒளி அப்படின்னு சொன்னேன். இப்போ ஜோதி அப்படின்னாலே ஒளி. இடம் அப்படின்னா எந்த இடத்துல வெளிச்சம் இருக்கோ அந்த இடத்த தேடி போகிறது தான் இந்த ஜோதிடத்தோட முக்கியமான விஷயங்கள். சரி, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல மாட்டியிருக்கீங்க, இருட்டாக இருக்குது, தூரத்தில் ஒரு இடத்துல ஒளி தெரியுதுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இருட்டு பக்கம் போவீங்களா, ஒளி பக்கம் போவீங்களா? ஒளி எங்கே இருக்கோ அந்த பக்கம் போவீங்க. ஸோ அதனால தான் நம்ம வாழ்க்கையிலும் சரி, ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா அப்படிங்கிற வந்து ஒளியை நம்ம தேடிகிட்டே இருப்போம். வெளிச்சத்தை தேடி தான் நம்ம அலைஞ்சிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களோட ஜாதகத்தை நல்லா ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து
அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு உள்ள விஷயங்கள் தான் இந்த ஜோதிடம் அப்படிங்கிற கலையை கொண்டு வரப்பட்டது. ஜோதிடத்தில் பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் சொல்யூஷன் ஒன்று இருக்கும். அதான் ஒரு லாக்குன்னு ஒன்று இருந்தால் கீன்னு இருக்கிற மாதிரி பிரச்சனைன்னு ஒன்று தான் சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். சொல்யூஷன் இல்லாமல் இருக்காது. கடவுளும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கன்னா ஒரு சொல்யூஷன் இல்லாமல் யாரையுமே எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்க போகிறதில்ல. கடவுளும் சரி மனுஷங்களை படைக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட அவங்களுக்கான சொல்யூஷனையும் கூடவே கொடுத்துருப்பார். அதை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறது தான் அந்த ஜோதிடர்களோட வேலை. சரி, இது வந்து ஜோதிடத்தை பற்றி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஜோதிடம் எப்படி யூஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒருத்தர்கிட்ட வந்து நான் என்ன பண்ணிட்டேன், திடீர்னு ஒருத்தர் நிற்கிறாரு, கையில் ஒரு ஊசி வச்சுருக்கேன், டக்குன்னு அவரை குத்துறேன். அப்போ நான் குத்தும் போது என்ன ஆகும், அப்படின்னு சொல்லிட்டு கத்துவார் நல்லா சத்தமாக. இது நான் அடுத்து வந்து நான் வந்து அவர்கிட்ட நான் சொல்கிறேன், கையில் ஒரு ஊசி இருக்குது, லைட்டாக குத்துறவங்கள அப்படின்னு சொல்லிட்டு குத்துறேன். குத்தும்போது அவர் என்ன பண்ணுவார், அவரோட மைண்டு எப்படி அடாப்ட் ஆகிக்கும் அப்படின்னா, அவர் இப்போ ஊசியால் குத்த போகிறான், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணுவார். அவருக்கு அந்த வலி தாங்கிக்க முடியும். ஃபஸ்ட்டு டைம் குத்துனப்போ அலறுவார், அதே ஊசி தான். செகண்ட் டைம் குத்தும்போது அவரால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். எதனால்? ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். அதே தான் ஜோதிடமும். ஒரு மனிதருக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது, கவனமாக இருங்க, இப்படி ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பட் எல்லா பிரச்சனையும் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. இப்போ இருக்கிற ஜோதிடர்களால் 60-70% மட்டும்தான் கண்டுபிடிச்சி சொல்ல முடியும். மீதி 30% கடவுளோட அனுகிரகம் எல்லாம் இருக்கிறது தான். ஸோ எப்போதுமே கடவுளும் கிரகங்களும் அவங்களோட விஷயங்கள் தான், அவங்க எடுக்கிற முடிவு தான். ஸோ நம்மளோட பக்தியும் நம்மளோட முயற்சியும் வேணால் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் மூலமா நமக்கு பிரச்சனையை கம்மி பண்ணலாம். இப்படி தான் அந்த ஜோதிடம் ஒர்க் ஆகும். இப்போது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார். அவர் ஒரு நாள் வந்து நம்ம யூடியூப் சேனலில் நேராக பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு. அவரை கூப்பிட்டு வருவோம், அவர் கண்டிப்பாக பேசுவார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துருக்காரு, அவர்கிட்ட உங்கள் ஜாதகத்தில் தோஷம் இருக்குது, ஒரு 50,000 பணம் கொடுங்க, தோஷத்தையே வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க, ஒரு தோஷத்தை ரிமூவ் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் அந்த தோஷமே உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் ஜாதகத்தில் அந்த தோஷம் ஜென்மமாக வந்துட்டுருக்கு, அதை எடுத்துடுறேன். யாராலையும் எந்த ஒரு தோஷத்தையும் ரிமூவ் பண்ண முடியாது. அதோட வீரியத்தை குறைக்க முடியுமே தவிர ஃபுல்லாக அதை எடுக்க முடியாது. அந்த வீரியத்தை குறைக்கிறதுக்கும் ஒரு ஜோதிடரால் ஒரு பரிகாரத்தை சொல்ல முடியும், அவ்வளோதான். அந்த பரிகாரம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு அவங்களோட முயற்சி. இப்போ நான் ஒருத்தருக்கு வந்து நீங்கள் 9 வாரம் போய் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறேன். இவர் ரொம்ப டெடிக்கேட்டடாக கோயிலுக்கு போகிறாரு, உண்மையான மனசோடு இருக்கார், எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறாரு, எல்லாருக்கும் நல்லது பண்ணுறாரு, தியான தர்மங்கள் பண்ணுறாரு. இவர் வந்து கோயிலுக்கு போகிறாரு, சொல்கிறதுக்கு கோயிலுக்கு போகிறாரு, பரிகாரம் பண்ணுறாரு. அவர் 9 வாரம் சொல்லியிருக்கோம். பட் அவரோட அவர் எவ்வளோ உண்மையாக பண்ணுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அவரோட விருப்பம் 4 வாரத்திலே நிறைவேறலாம். ஸோ இது வந்து கடவுள் வந்து முடிவு பண்ணுறது, மனிதர் முயற்சி பண்ணுறது. இதுதான் அந்த ஜோதிடத்தோட மெயினான விஷயங்கள். சரி, இப்போது ஜோதிடம் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது நான் சொன்னவங்கள்ட்ட, ஜோதிடம் உண்மையாக பொய்யாங்கிற விஷயத்த நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கோங்க, ஜோதிடம் உண்மையாக பொய்யா அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்கு வர சந்திராஷ்டமத்தை பாருங்கள். சந்திராஷ்டமம் அன்றைக்கி உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களோட சனி பகவான் ஜாதகத்தில் எங்கே இருக்காரோ அன்னைக்கு சந்திரன் போகிறத பாருங்கள். ராகு பகவான் மேலே சந்திரன் போகிறத பாருங்கள். அன்றைக்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷனு, கொஞ்சம் டென்ஷனாகவும் ஏதாவது சுற்றிட்டு இருப்பீங்க. எல்லா நாளும் உங்களுக்கு ஒரே நாளாக இருக்கிறது இல்லையா? ஏன் அப்படின்னா, சந்திரன் ஒவ்வொரு நாளும் அந்த ராசிக்கு மாறுவார், ஒரு நட்சத்திரம் மாறுவார், நட்சத்திர பாதங்கள் மாறும். அதெல்லாம் போக போக நான் உங்களுக்கு இந்த சேனலில் சொல்லுவேன், நீங்கள் பார்த்துட்டே வரலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்து உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு அது உண்மைன்னு எடுத்துக்கோங்க. நம்பிக்கை இல்லாதவங்க இதை கடந்து செல்லுவோம், அவ்வளோதான். நான் வந்து என்னோடய அட்வைஸ் இது தான். யாரையுமே வந்து நம்ம இதுதான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுங்கள், அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே வந்து ஸோ தே ஹேவ் தேர் ஓன் லைஃப். அவங்களோட டிசிஷன் அவங்க தான் எடுக்கணும். நான் வந்துட்டு அவங்களோட மைண்டுக்குள்ளே போய் இதுதான் அப்படின்னு சொல்லி நான் பேசுகிறது அதுவும் என்னோடய தப்பு, அது நான் பண்ணுற தப்பு. ஸோ அதனால் இது சரி, இந்த சேனல் மூலயமா உங்களுக்கு என்னால் எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன். ஸோ அதுதான் வந்து இந்த சேனலோட ஒரு விஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, இப்போது ஜோதிடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா,
இந்த ஜோதிடத்துக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகரும் முருகனும் வந்து மெயினான ரோல். இப்போது விநாயகர் பெருமான் வந்து வேதங்கள், அப்புறம் அந்த பூதங்கள் இதெல்லாம் வந்து அந்த கணபூதங்கள்னு சொல்லுவாங்க. அதை எல்லாத்தையும் வந்து விநாயகர் பெருமான் வந்து வழி நடத்துகிறாரு. ஸோ முருகப்பெருமானும் வந்து இந்த ஜோதிடத்துக்கு அதிபதி. ஏன்னா முருகப்பெருமான் வந்து ஆகாய தத்துவத்தை குறிக்கிறவர், விநாயகர் பெருமான் வந்து மண் தத்துவத்தை குறிக்கிறவர். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானோட கோயில் எல்லாமே ஆகாயத்தை ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். மலை மேலே அப்படியே வானத்து மேலே ஆகாயத்தை விட்டுற மாதிரி இருக்கும். அதேமாரி விநாயகர் பெருமான் அவரோட கோயிலெலாம் பார்த்திங்கன்னா ஆத்தங்கரை ஓரம் அந்த மணல் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் மண் தத்துவம்னு சொல்லுவாங்க. எங்கே பார்த்தாலும் சரி மண்ணை பிடிச்சி வச்சு, இப்போ விநாயகரை மண்ணை பிடிச்சி வச்சா கூட விநாயகரை பூஜை பண்ணுவாங்க. வந்துடுவார் விநாயகர் பூஜைக்கு, மஞ்சள் பிடிச்சி வைப்பாங்க. எல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அதான் சரி. இப்போது இந்த ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணி இந்த ஜோதிடம் இயங்கிட்டு இருக்குது அப்படின்னா ஆகாயத்தை பேஸ் பண்ணி. இந்த ஆகாயத்தில் ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இவ்வளோ மக்கள் இருக்காங்க, எப்படி இந்த ஜோதிடம் இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ நவகிரகங்கள்னு பார்த்திங்கன்னா 9 நவகிரகங்கள் இருக்குது, 12 ராசி கட்டம் இருக்குது, 12 ராசி இருக்குது, 27 நட்சத்திரங்கள் இருக்குது, 4 பாதம். ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், 27 நட்சத்திரத்துக்கு 27 × 4 108 பாதம். இப்போ இப்படி இவ்வளோ ஓகே, இப்போ 9 கிரகம் தான் இருக்குது, இவ்வளோ மக்கள் தொகை இருக்குது. பட் எப்படி இந்த 9 கிரகங்கள் இவங்களை மேனேஜ் பண்ணுறாங்க ஒரே டயத்தில் அப்படின்னா, ஸோ அவங்க கையில் ஒரு ரிமோட் இருக்குது. அந்த ரிமோட் என்ன அப்படின்னா பஞ்சபூத தத்துவம். எல்லாருக்கும் பஞ்சபூதம் தத்துவம் காமன் தான் இல்லையா? ஸோ அந்த ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு பஞ்சபூத தத்துவத்தை இயக்கும், அதை பேஸ் பண்ணி அதை ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பஞ்சபூத தத்துவம் தான் நம்ம கிட்டத்தட்ட நம்மளோட லைஃபுமே வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ண மாதிரி தான். ஸோ பிரம்மதேவர் வந்து இதுதான் விதி, இந்த டயத்தில் இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் ஒரு ப்ரோக்ராம் எழுதி வச்சுருப்பார். ஸோ நிறையா சிஸ்டம் இன்ஜினியர்ஸ்லாம் தெரியும், டெவலப்பர்ஸ்லாம் ஒரு ப்ரோக்ராம் எழுதி வச்சா இந்த டயத்தில் இது ரன் ஆகணும், இந்த டயத்தில் இது ரன் ஆகணும், அந்த டயத்தில் இது ரன் ஆகும். அதேமாரி தான் இந்த டயத்தில் ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும், இந்த டயத்தில் ஒருத்தர் குழந்தை பிறக்கணும், இந்த டயத்தில் ஒருத்தருக்கு திருமணம் ஆகணும் அப்படிங்கிறத பிரம்மா எழுதியிருப்பார். அதை இந்தந்த நவகிரகங்கள் எடுத்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு கொடுத்துருப்பார். நவகிரகங்கள் கடவுளோட தூதர்கள். கடவுள் தான் ஃபஸ்ட்டு. செகண்ட் லெவலில் நவகிரகங்கள் இருக்காங்க. தேர்ட் லெவலில் முனிவர்கள், சித்தர்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்க. இப்போது ஸோ எதுக்காக அதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நவகிரகத்தை இந்த கிரகம் இப்படி படுத்துது அந்த கிரகம் படுத்துது நவகிரகத்தை திட்டுவாங்க. நவகிரகங்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்கிறது, அவ்வளோதான். இது அவங்களோட வேலை. நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் மேனேஜர் வந்து உங்களுக்கு ஒரு வேலை சொல்கிறாரு, அதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் பண்ண தான் போகிறீங்க. ஸோ அதேமாரி தான் இவங்ககிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிருக்காங்க, அதை பண்ணுறாங்க. சரி, கடவுள் எப்போதுமே கையில் வந்து ஒரு கீ வச்சுருப்பார். அதுதான் வந்து அந்த பரிகாரம் நம்ம சொல்கிறோம். அதை பண்ணும்போது கடவுளோட மனம் வந்து குளிர்ந்து சரி ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸ் கொடுக்கறது தான் வந்து இந்த பரிகாரங்கள் இதுமாரி இருக்குது. சரி, இப்போ ஜோதிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சபூத தத்துவம் இதை பேஸ் பண்ணி தான் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு தத்துவத்தில் இருக்கும், அந்த தத்துவத்தை பேஸ் பண்ணி இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் சொன்னேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது நம்ம ஆகாயத்தை தான் படிச்சுட்டு இருக்கோம், அது ஆகாயத்தில் வந்துடும். இதே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நெருப்பு தத்துவம் இருக்குது, நீர் தத்துவம் இருக்குது, நில தத்துவம் இருக்குது, காற்று தத்துவம் இருக்குது. இதெல்லாமே வந்து இந்த ராசி கட்டத்திலே வந்து ஒவ்வொரு தத்துவமும் அடங்கியிருக்கும். இப்போ மேச ராசி அப்படின்னா அது நெருப்பு தத்துவத்தில் வரும். ரிஷபராசி மேசத்துக்கு அடுத்து ரிஷபராசி அப்படிங்கிறது நில தத்துவத்தில் வரும். மிதுன ராசி காற்று தத்துவத்தில் வரும். கடகராசி நீர் தத்துவத்தில் வரும். எப்படி இப்போ நீர் தத்துவம் முடிஞ்சிருச்சா, ஃபஸ்ட்டு நெருப்பு அடுத்தது நில தத்துவம் வந்தது, அடுத்து காற்று தத்துவம் வந்தது, அடுத்து நீர் தத்துவம் வந்தது. அப்போ திருப்பியும் சிம்மம் நெருப்பு வரும். அடுத்து கன்னிராசி நில தத்துவம், அடுத்து துலாம் காற்று ராசி, விருச்சகம் நீர் ராசி. இப்படி தான் அப்படியே சுற்றி வரும். ஸோ இது வந்து ராசி கட்டத்திலே இருக்குது. இதே மாதிரி கிரகங்களுக்கு இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மந்திரம் உச்சாரணம் பண்ணுறீங்க, நீங்கள் அந்த மந்திரத்தை வந்து ஜபம் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாருமே 108 முறை பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 108 தடவையாவது, அதாவது மினிமம் 108 தடவையாவது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 108ன்னு ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. அந்த கணக்கை பார்த்தீங்க அப்படின்னா 27 நட்சத்திரம் 4 பாதம், 27 × 4 108.
அங்கேயும் 108 வருது. 12 ராசி இன்ட்டு 9 கிரகங்கள், 9 இன்ட்டு 12 108. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த 108 அப்படிங்கிறதே வந்து சித்தர்கள் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, இப்போது இன்னும் இதில் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு சொன்னேன், இப்போ வந்து ஜோதிடம் வந்து ஒரு ஒளி அப்படின்னு சொல்லிட்டு, இதில் சூரியன் சந்திரன் இந்த ரெண்டுமே வந்து ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகம். ஓகேங்களா? இப்போ நல்லா நினச்சி பாருங்கள், சூரியன் இல்லை அப்படின்னா இங்கே எவ்வளோ பிரச்சனைகள் பாருங்கள். சூரியன் இல்லை அப்படின்னா ரொம்ப பிரச்சனை, சந்திரனும் இல்லைன்னா ஒரு பிரச்சனை. சூரியன் வந்து காலைல வரும்போது ஹீட்டு, சூரியன் வந்து ஹீட்டு, சந்திரன் வந்து கூலிங். இப்போ சூரியன் வராரு, சந்திரன் இல்லைன்னா பேலன்ஸ் ஆகாது இல்லையா, ஒரே ஹீட்டாக தான் இருக்கும். சந்திரன் வந்து குளிர்ச்சியை கொடுப்பார். எல்லா விஷயங்களுமே சரி, ஒரு விஷயத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு விஷயம் இருக்கும். இப்போ சூரியன் அது மாதிரி தான் ஹீட்டு அப்படின்னா வெளிச்சத்தை, அவரும் வெளிச்சத்தை கொடுக்குறாரு. சந்திரன் நைட்டில் குளுமையான விஷயத்தை வெளிச்சத்தை கொடுக்குறாரு. இந்த 2 கிரகங்களையும் தான் நம்ம வந்து ஒளி கிரகங்கள்னு சொல்லுவோம். இது வந்து சூரியன் சந்திரனே வந்து சூரியனை வந்து கிரகங்களில் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் சூரியன் தான் உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கறதுனால சூரியன் தான் எல்லா கிரகத்தையும் ஆளுமை செய்கிறார். மற்ற எல்லா கிரகத்துக்கும் தலைவர் அவர் தான். வான்மண்டலத்தில் நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது. ஆனால் இந்த 9 நட்சத்திரங்கள், நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது, நிறைய கிரகங்களும் இருக்குது. ஆனால் இந்த 27 நட்சத்திரம், 9 கிரகங்கள், இது தான் வந்து மனித வாழ்க்கையில் நிறையா விஷயங்களை இம்பேக்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து சும்மா ஒரு படம், இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது மண்டலம். சூரியனுக்கு பக்கத்துலேயே புதன் இருக்கும், மெர்க்குரின் இருக்கு இல்லையா, அது அடுத்தது சுக்கிரனுக்கு அப்புறம் பூமியை ஒட்டியே செவ்வாய் இருக்கும், அடுத்து குரு, அடுத்தது சாட்டன், சனி. ஸோ அப்படி இது வந்து ஒரு இது போக இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, இப்போது இதில் நிறையா பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். சரி சார், இப்போ ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் ஜோதிடம் நீங்கள் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சிருக்கணும். உங்களோட டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எந்த நேரத்தில் பிறந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அக்யூரேட்டான டைம் தெரிஞ்சிருக்கணும். இல்லைனா நம்மளுக்கு தசாபுத்திலேருந்து நட்சத்திர பாதங்கள்லேருந்து எல்லாம் மாறிடும். கரெக்டான டைம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும். இல்லை சார், என்கிட்ட ஜாதகமே இல்லை, எனக்கு டேட் ஆஃப் டைம்லாம் தெரில, ஆனால் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் வேணால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா பிரசன்னம் போட்டு பார்க்கலாம். பிரசனம் அப்படிங்கிறது, பிரசனத்தில் நிறைய வகைகள் இருக்குது. பிரசனங்கிறது ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரசனம் போட்டு அந்த டயத்தில், அதாவது பிரசனம்ங்கிறது உங்களுக்கு மனசில் 3 கேள்வி இருக்குன்னா ஒரு கேள்விக்கு ஒரு பிரசனம். அப்போ 3 கேள்வினா 3 வாட்டி பிரசனம் போடணும். இது பிரசன்ன ஜோதிடம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ சாரி, இது பிரசன்ன ஜோதிடம். இந்த ஜோதிடத்தில் நிறைய பிரிவு இருக்குங்க. முதல்ல பராசரர் முறை, இப்போ வந்து பராசரர் முறைங்கிறத வெரி ட்ரெடிஷ்னல் மெத்தடு. அதுக்கப்புறம் நாடி ஜோதிடம்னு ஒன்று இருக்குது. பட் எல்லாத்துக்கும் பேஸ் வந்து பராசரர் முறை தான். நாடி ஜோதிடம் இருக்குது, நிறைய கேபி சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. எல்லா ஜோதிடத்துலையும் எல்லா ஜோதிடர்கள் வந்து இப்போ கூட ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு ஒன்று இருக்குது. எல்லா ஜோதிடத்துறையிலையும் சரி, எல்லா ஜோதிடர்களும் எல்லா மெத்தட் கற்றுட்டு நிறைய பேர் கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மெத்தட் தான் கரெக்டு, அந்த மெத்தட் தான் கரெக்டு, இந்த மெத்தட் போய் அப்படிங்கிறதுக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்கவுங்க எந்தெந்த மெத்தட் அடாப்ட் பண்ணியிருக்காங்களோ அதில் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு மெத்தடும் வந்து ஒரு மெத்தட் இவர் கண்டுபிடிச்சார், அவர் கண்டுபிடிச்சாருன்னு நம்ம நினச்சாலும் இது வந்து இயற்கையாக நடக்குது. கடவுள் ஏற்கனவே எழுதியிருக்காரு, இவர் இந்த மெத்தடை கண்டுபிடிப்பார், இவர் இந்த மெத்தடை ஃபைன் டியூன் பண்ணுவார். அதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த சப்ஜெக்ட்டுக்கு போக வேண்டியதில்லை. ஸோ இப்போ இது ஜோதிடத்தில் எந்த ஜோதிடரை போய் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஜோதிடம் வந்து ஒரு ஜோதிடரை போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி டேட் ஆஃப் பர்த் எல்லா டீட்டெயில்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் அவர்கிட்ட போய் பார்க்கலாம். சரி, இப்போ ஜோதிடரை போய் பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணால், நீங்கள் போனோடனே உங்கள் பிரச்சனை போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஜோதிடரே எல்லா கால்குலேஷன் போட்டு தசா புத்தி என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக வந்திருக்கீங்கிறத அவங்களே சொல்லிடுவாங்க. நிறைய பேர் அவசரப்பட்டு அவங்க பிரச்சனையை அவங்க சொல்லி குழப்பி விட்ருவாங்க. அது வேண்டியவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு ஜாதகத்தை கொடுக்கணும். அவர் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம், ஜோதிடர் கால்குலேஷன் போட்டு அவர் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் பேசணும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இது இப்போ ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போது
ஜோசியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வராகம் வராகமிகிரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு புக்கு கூட போட்டிருக்கார். முண்டேன் அஸ்ட்ராலஜி இதெல்லாம் சம்மந்தமான புக்கெலாம் கூட இருக்குது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ராஜாவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறாரு, உங்களோட பையனுக்கு விரைவில் ஆயுள் கண்டம் ஒரு பன்னியால் தான் சாகு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை பார்த்தோன்னே ராஜா பயந்துட்டு என்ன பண்ணிடுறாரு, அவர் பையனை அரண்மனையில் ஒரு இடத்துல அடைச்சி வச்சுட்டு பையனை வெளியே எங்கேயும் விடாமல் மக்கள் அவங்களோட காவலர்கள்ட்டலாம் சொல்லி ஊரில் உள்ள எல்லா பன்னியுமே இது பண்ணிடுறாரு, வேட்டையாடிடுறாரு, பிடிச்சி ஒரு இடத்துல வச்சிடுறாரு. ஓகேங்களா? ஸோ அப்போ அவருக்கு என்னென்னா, பன்னியால் தானே பிரச்சனை வரப்போகுது, நம்ம தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம், எல்லா பன்னியும் பிடிச்சி வச்சாச்சு, பாதி பன்னியை கொன்னாச்சு, ஸோ இந்த மாதிரி அந்த பிரச்சனை வராது அப்படிங்கிற ஒரு முடிவில் அவர் அப்படி பண்ணிட்டார். ஆனால் அவரோட மகன் எங்கே தங்கியிருந்தாரோ அந்த இடத்துல மேலே ஒரு பன்னியோட உருவம் மாட்டியிருந்தது. ஓகேங்களா? பன்னியோட தலையை வெட்டி ஏற்கனவே அது நமக்கு தெரியுமே, ராஜாக்கள்லாம் வேட்டைக்கு போனால் அதை தலையை வெட்டி மாற்றி வச்சுருப்பாங்க. அது அவர் மேலே, அந்த பையன் மேலே விழுந்து அவன் இறந்து போயிட்டான். அதனால தான் அவரை இவ்வளோ கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணாரேன்னு சொல்லிட்டு வராகமிகிரர்னே பேர் கொடுத்தாங்க அவருக்கு. வராகம் அப்படின்னா நமக்கு தெரியும், வராகமிகிரர்னு கொடுத்தாங்க. ஸோ இது ஜோதிடம்ங்கிறது ஒரு அற்புதமான கலை. இதுமாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, இன்னை வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதில் என்ன தெரியுமா பெரிய விஷயம், நம்ம தான் ஜாதி மதம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு கிடக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் பட்டையை கிளப்புறாரு ஜோதிடத்தில், அவர் முஸ்லீம். அவர் சொல்கிற பரிகாரம் கடவுள் இந்த சாமியை பாருங்கள், அந்த சாமியை பாருங்கள், ஆஞ்சநேயரை பாருங்கள், அவர் வழிபாடு பாருங்கள் என்ன சொல்லுவார். ரெண்டாவது ஒரு கிறிஸ்டின் ஒருத்தர் இல்லை பல பேர் இருக்காங்க என்ன சொல்கிறேன், அவர் பயங்கரமாக பட்டையை கிளப்புறாரு. எல்லாருமே ஜோதிடம் கற்றுக்குறாங்க, எல்லாருமே பார்க்குறாங்க, பண்ணுறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எல்லாமே அவங்கவுங்களோட இதை விட்டு நம்ம தான் ஜாதி மதம் அப்படிங்கிற விஷயத்தில் பிரிஞ்சிருக்கிறோம். பட் ஆனால் ஜோதிடம் எல்லாரையும் ஒன்றா இணைச்சிக்கிட்டு தான் இருக்குது. கடவுளுக்கு ஜாதி மதம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுல்ல, எல்லாரையும் கடவுள் ஒரே மாதிரி தான் பார்ப்பார். ஸோ அதுதான் இந்த ஜோதிட கலையை நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் போக போக சொல்கிறேன். சரி, இன்றைக்கி நான் இதோடு நான் இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்த இதில் இதோட சூப்பரான வீடியோட வரேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ ஒவ்வொரு வீடியோவையும் ஒரு கோயிலை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். எனக்கு குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, சார் குழந்தை அபார்ஷன் ஆகிட்டே இருக்குது, குழந்தைக்கு எக்டோபிக் ப்ரெக்னென்சி ஆகுது, டியூப்பில் குழந்தை தங்கிடுது, கர்ப்பப்பைக்குள்ளே போக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க, அப்புறம் குழந்தை பிறக்கிறப்ப இறந்துடுது, அதுமாரி தோஷங்களை நீக்கிறதுக்கு ஒரு கோவில் இருக்குது. ஸோ இந்த கோவில் பார்த்திங்க எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த கோவிலோட பேர் திருப்பாம்புரம். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான கோவில் இது. இந்த கோயில் எதனால் இவ்வளோ ஃபேமஸ்ஸு, எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது ராகுகேது பரிகார ஸ்தலம். நான் சொன்ன பிரச்சனைகளுக்கு இதெல்லாம் பரிகாரம், இந்த கோயில் பரிகாரம் பண்ணலாம். சரி, இப்போ நீங்கள் எதனால் இந்த கோவில் இவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னா, இந்த கோவிலில் தான் சர்ப்பங்களுக்கு அவங்களோட சாபம் நிவர்த்தி பெற்றுச்சு. ஒரு ஸ்டேஜில் சிவபெருமான் என்ன பண்ணிடுறாரு, பாம்புக்கு விஷத்தன்மையை எடுத்துடுறாரு. இப்போ பாம்புக்கு விஷத்தன்மை இல்லைன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, யாரும் அதுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. பாம்பை பார்த்து நம்ம ஏன் பயப்படுறோம், விஷம் இருக்குது அப்படின்ட்டு பயப்படுறோம். அது இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, சும்மா போகிற வரலாம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான். தப்பு இல்லையா? அதுவும் ஒரு உயிர் தானே. அப்போது அந்த விஷயத்தை எடுத்தோன்னே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த சர்ப்பங்கள் எல்லாம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் இந்த இடத்துல தான் சிவனை நோக்கி தவம் பண்ணி சிவன் திருப்பி அவங்களுக்கு அந்த விஷத்தன்மையை கொடுத்து அந்த சாப நிவர்த்தி கொடுத்தார். அதனால தான் அந்த கோயிலில் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, இன்னைய வரைக்குமே சிவனடியார்கள்லாம் அங்கே இருக்காங்க. பாம்புகள் சிவனடியார் பாம்பு ரூபத்தில் சுற்றிட்டு இருக்கிறதாகவும் சொல்லுவாங்க. கோயிலே 2-3 டைம் சிவன் மேலே பாம்பு பூஜை பண்ணது, அம்பாள் மேலே பூஜை பண்ணது, தோலை உரிச்சு போட்டது எல்லாமே அதெல்லாம் அந்த கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும், சொல்லுவாங்க. ப்ளஸ் இன்னைய வரைக்கும் அந்த திருப்பாம்புரத்தில் யாரையும் பாம்பு கடிச்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது, அதுவும் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்கனாலே இங்கே போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட் கிளாஸான கோயிலுங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை, நான் சொன்ன பிரச்சனை உள்ளவங்க போய் பண்ணிங்கன்னா நல்லா தெரியும். ஸோ அதுமாதிரி யாருக்கு ராகுதசை நடக்குது, ராகுதசை நடக்குது,
லக்னத்தில் ராகு இருக்குது, 2ஆம் இடத்துல ராகு இருக்குது, 5ல் ராகு இருக்குது, சர்பதோஷம் இருக்குது. எல்லாம் அங்கே போய் நல்லா பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் தெரியும். சார் பரிகாரம் பண்ணணுன்னா எவ்வளோ சார் செலவாகும்? அங்கே முந்நூறுரூவாலேருந்து 400 கூட ஒரு டோக்கன் கொடுப்பாங்க, வச்சு பரிகாரம் பண்ணுவாங்க. நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள், விளக்கு போடுங்க, சாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க, அவ்வளோதான். ஸோ எப்போதுமே சரி, பரிகாரம்னு ஒன்று வந்துட்டுனா, இப்போ நான் ஒரு ஜோசியம் பார்க்குறேன் அப்படின்னா என்னோடய கிளைண்ட்ஸுக்கு எப்போதுமே சரி நான் பரிகாரத்தை சொல்லிவிட்டு விட்டுருவேன். அவங்க வந்து இந்த கோயில் உங்களுக்கு ஐயரை தெரியுமா, இல்லை அவர் தெரியுமா, இல்லை நீங்கள் வந்து பண்ணி கொடுக்க முடியுமா, நான் அதில் இன்வால்வ் ஆக மாட்டேன். காரணம் என்னென்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நாளைக்கு அவங்க போய் இடத்துல பண்ணிவிட்டு கொஞ்சம் காசு அதிகமாக போயிடுச்சு, ஒரு வேளை ஜோசியர் சேர்ந்து கமிஷன் அடிச்சுட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு தாட் வரலாம். அது தப்பு கிடையாது, அது ஹியூமன் சைக்காலஜி. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு அந்த அருமை தெரியாது. ஸோ அவங்க போய் அவங்களாம் முயற்சி பண்ணி பண்ணும்போது, எல்லாமே அவங்களாம் முயற்சி பண்ணும்போது நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும், அவங்க 4 பேருக்கு சொல்லுவாங்க. அது ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு பரிகாரம்னு வந்துட்டுனா இடையில் யாரையும் இடைத்தரகர் யாரையும் நீங்கள் தேட வேண்டியதில்லை. நீங்களாக எல்லா முயற்சி எடுத்து நீங்களாக போய் பண்ணுங்கள். அதுவே வந்து நீங்களாக முயற்சி எடுத்து பண்ணுறதும் ஒரு பரிகாரம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த திருப்பாம்பரம் கோயில், இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா கும்பகோணத்துலேருந்தும் போகலாம், மயிலாடுதுறையிலேருந்து போகலாம். இந்த பேரளம் அந்த ரூட்டில் நெட்டில் போட்டிங்கனாலே தெரியும். திருப்பாம்பரம் மிக அருமையான கோயில், போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, இதோடு இந்த பதிவை முடிக்கிறேன். அடுத்த பதிவில் உங்களை நல்ல விஷயங்களோடையும் நல்ல கோயிலோடையும் நிறையா விஷயங்கள் கொண்டுட்டு வரேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிக்க நன்றி. ஓம் நம சிவாய்.